அனைவருக்கும் வணக்கம். கும்பராசனியர்களுக்கு எண்ணி 2 நாளில் உங்கள் விதி மாறும் தருணம். அந்த வகையில் கும்பராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, குறிப்பா இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசனியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. இன்றைய நாள் என்ன நாள், மகாலயபட்சமான இத்தருணங்கள்ல கும்பராசனியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள் எப்போது ஆரம்பமாகிறது, அது மட்டுமில்லாமல் இந்த பித்ருதோஷத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்கள் மகாலயபட்சம் என குறிப்பிடப்படுகிறது. இவை முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும். மகாலயபட்சத்தின் சிறப்புகள் என்ன, இந்த காலகட்டத்தில் என்ன செய்தால் பித்ருதோஷத்திலிருந்து உங்களால் விடுபட முடியும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் மகாலயபட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும். பட்சம் என்றால் 15 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு ஆகும். அதாவது பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்களை குறிப்பதாகவும் பட்சம் என்ற சொல்லுக்கு கூட்டமாக வருதல் அல்லது ஒன்று சேர்ந்து வருதல் என்ற பொருளும் உண்டு. அதாவது இந்த காலகட்டத்தில் பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம். மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வழிபடுவதற்கும் முன்னோர்களின் பெயரால் தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான ஒரு காலமாக நம்பப்படுகிறது. வழக்கமாக அமாவாசைகளில் நாம் யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அது அவர்களை மட்டுமே போய் சேரும். ஆனால் மகாலயபட்சத்தில் நாம் அளிக்கும் தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் என சொல்லப்படுகிறது. அதே போல இந்த காலகட்டத்தில் அளிக்கப்படும் தானங்கள் நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசை வழங்குவதாகவும் ஐதீகம். அதனால்தான் மகாலயபட்சம் மிகவும் முக்கியமான காலமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த 15 நாட்களும் நாம் செய்யும் வழிபாடுகள் பித்ருதோஷத்திலிருந்து மீண்டும் முன்னோர்களின் ஆசைகளை முழுவதுமாக பெற முடியுங்க. மகாலயபட்சம் என்பது புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்களை குறிப்பதாகும். இந்த நாட்களில் செய்யப்படும் முன்னோர் வழிபாடு குடும்பத்தில் ஏற்படும் துன்பங்கள், சுபகாரிய தடைகள், பொருளாதார இழப்புகள் ஆகியவற்றை போக்கி சுபிட்சத்தை உண்டாக்கும். மகாலயபட்சத்தில் மட்டும் தெரியாதவர்களுக்கும் இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மகாலயபட்சம் ஆரம்பமாகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகிறது. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்று. அதோடு இந்த ஆண்டு மகாலயபட்சம் திங்கட்கிழமையில் துவங்குவது மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அமைவது மிகவும் விசேஷமானதாகும். திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்குரிய நாள். சந்திரன் தாய்வழி உறவுக்கான கிரகம் ஆகும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியான சூரியன் தந்தை வழி உறவுக்கு காரணமான கிரகம் ஆவார். அதனால் இந்த ஆண்டு மகாலயபட்சத்தில் விரதமிருந்து முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பதும் தாய் மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள், தோஷங்கள் ஆகியவற்றை நீக்க உதவுங்க. மகாலயபட்ச காலத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது, நாய்கள் காகங்கள் ஆகியவற்றிற்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு வயதில் முதியவர்களுக்கு உணவளித்து பராமரிப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஆகியவை மிக பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். மகாலயபட்சத்தில் 15 நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம். ஒரு வருடத்தில் கொடுக்க வேண்டிய 96 தர்ப்பணங்களில் மகாலயபட்சத்தில் 15 நாட்களும் கொடுக்கும் தர்ப்பணமும் அடங்கும். தை மற்றும் ஆடி மாத அமாவாசைகளை புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசையிலும் அதற்கு முந்தைய 15 நாட்களும் முன்னோர்களுக்காக வீட்டில் தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். அதே போல் தெய்வங்களை வழிபடுவது போலவே குறிப்பிட்ட காலத்தில் முன்னோர்கள் வழிபாடு, திதி, காரியம் போன்றவை செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தேவர்கள் இரவு காலமான தட்சாயன புண்ணிய காலத்தில் பூமியை காக்க பித்ருலோகத்திலிருந்து முன்னோர்கள் பூமிக்கு வந்து மனிதர்களை காப்பார்கள் என்பது ஐதீகம். ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் முடியும் இந்த காலத்தில் புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்கள் மகாலயபட்சம் என்ற பித்ரு காரியம் செய்ய ஏற்ற நாளாகும். புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தொடங்கி அமாவாசை வரை நீடிக்கும் இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்முடன் இருப்பதாக நம்பப்படுகிறது.
ஆங்கில தேதி அல்லாமல் பிறந்த நாளை கொண்டாட அவரவர் பிறந்த நட்சத்திரம் என்று வருகிறது என்ற தேதி பார்ப்பது கொண்டாடுவார்கள். அதேபோல் இறந்தவர்களுக்கான காரியம் தவசம் செய்ய என்ன திதியில் இறந்தவர்கள் என்று பார்ப்பதுண்டு. அந்த வகையில் மகாலயபட்சத்தின் 15 நாட்கள் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு திதி என்ற அடிப்படையில் 15 திதிகள் கொடுக்கவோ தவறவிட்ட முன்னோர்கள் காரியம் செய்யவோ ஏற்ற நாளாகும். இதுவே பித்ருபட்சம் என்று அழைக்கப்படுகிறது. முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய, அதாவது இந்த பித்ருக்களுக்கு ஏன் திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய இந்த நாட்கள் திதி கொடுப்பதன் மூலம் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கை. பித்ருதோஷம் நீங்க உங்கள் குடும்பத்தின் இறந்தவர்களுக்கு சரியாக திதி கொடுக்க முடியாமல் அல்லது தவறவிட்டிருந்த பித்ருதோஷம் ஏற்படலாம். மகாலயபட்ச நாட்களில் திதி கொடுப்பதன் மூலம் இந்த தோஷத்திலிருந்து விடுபடலாம். பண்டைய கால வழக்கப்படி சிவபெரும் ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் போன்றோரும் மகாலய நாட்களில் பித்ரு வழிபாடு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. மகாலயபட்ச நாட்களில் கும்பராசனியர்களான நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த 15 நாட்களும் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் பித்ருதோஷம் நீங்கவும் பல்வேறு செயல்களை செய்யலாம். அதாவது தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பது நல்லது. இந்த நாட்களில் குடும்பத்தில் இருந்தவர்களின் திதி வரும் நாள் அல்லது ஏதேனும் ஒரு நாளில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பிண்டம் வைத்து அல்லது எள்ளும் நீரும் நிறைத்து தர்ப்பணம் செய்யலாம். நீர்நிலைகள், ஆற்றங்கரைகள் அல்லது கடற்கரைகளில் திதி கொடுப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அதேபோல் தானம் செய்வது மேலும் சிறப்பு. மகாலயபட்ச நாட்களில் தானம் செய்வது மிகவும் புண்ணியமானது. குறிப்பாக பசுகளுக்கு உணவளிப்பது அல்லது நன்கொடை அளிப்பது பித்ரு கடன்களை தீர்க்கும் என்று நம்பப்படுகிறது. கால்நடைகளுக்கு உணவளித்தல், அதாவது கால்நடைகளுக்கு இத்தருணங்களில் உணவளிப்பதும் இந்த நாட்களில் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய காரியமாகும். இந்த மகாலயபட்சமான 2025ஆம் தேதி எப்போது துவங்குகிறது என்று பார்க்கும்போது மகாலயபட்ச காலத்தில் வீண் பேச்சுக்கள், தேவையற்ற சண்டைகள் மற்றும் முடிவெட்டுதல் போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். மேலும் நிறைந்த காய்கறிகள், குறிப்பாக பாகற்காய் மற்றும் சாதம் ஆகியவற்றை உண்ணக்கூடாது. தூய்மையை கடைபிடித்து சைவ உணவுகளை உட்கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது. இது முன்னோர்களின் அருளை பெற்றுத்தரும் என கூறப்படுகிறது. அதேபோல் கும்பராசனியர்கள் மகாலயபட்ச காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது பேச்சு மற்றும் சண்டை, தேவையற்ற பேச்சுகள் மற்றும் வீண் சண்டைகள் தவிர்க்க வேண்டும். முடிவெட்டுதல் மகாலயபட்ச காலத்தில் முடிவெட்டுவது தவிர்க்கப்பட வேண்டும். நிறைந்த காய்கறிகளை உண்ணக்கூடாது. பாகற்காயை தவிர்ப்பது அவசியம். தவறுதலாக கூட சாப்பிடக்கூடாது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகாலயபட்ச காலத்தில் வீட்டினை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதேபோல் இந்த நாட்களில் தினமும் குளித்து தூய்மையை பேண வேண்டும். சைவ உணவுகளை மட்டும் உட்கொள்ள வேண்டும். தினமும் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நன்மை பயக்கும். மகாலயபட்சம் முழுவதும், அதாவது பிரதமை முதல் அமாவாசை வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களை நினைவு கூற வேண்டும். அந்த வகையில் கும்பராசனியர்களுக்கு இந்த மகாலயபட்சமான தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் ஆகியவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் உத்தியோக காரணமாகவும் அல்லது மற்ற காரணங்களுக்காகவும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கும் புத்திரபாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கும் கூடிய விரைவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு, அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களால் இயன்றளவு யாராவது ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.